ஹாய் குட்டீஸ், அக்கா இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் அது 1லேருந்து 17 வசனங்கள் பார்த்திங்கன்னா யோவான் ஸ்நானகனை பற்றி தான் போட்டிருக்கோம். அவர் அப்பப்போ எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள்லாம் முன்னாடி நடக்க போகிறத முன்னாடியே மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணி மக்களை மனம் திரும்ப செய்கிறதுக்காகவும் மக்களை காப்பாற்றுறதுக்காகவும் முன்னெச்சரிக்கையாக ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள்னு சொல்கிறாங்க. அதில் யோவான் ஸ்நானகன் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, சதுசேயர் பரிசேயர் இவர்களெல்லாம் பார்த்து நீங்கள் சீக்கிரமாக மனம் திரும்புங்க, இல்லைன்னா சீக்கிரமாக அறுப்புண்டு போவீங்க, அதாவது நீங்கள் மரித்து போவீங்க, உங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிட்டாது அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக, அதாவது கடிந்து கொள்ளுகிற வசனங்களோடு என்ன பண்ணுறாரு, எச்சரிக்கை பண்ணுறாரு பிள்ளைங்களா. அவர் சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவர் சொல்கிறார், ஆண்டவர் ஃபஸ்ட்டு வருகையிலேயே நம்மளுக்கு பலவிதமான நோவாவை அனுப்பி பெரிய கப்பலை செய்து அதில் என்ன பண்ணார், ஒரு பேழையை உண்டு பண்ணி அதில் அநேக மக்கள் ரட்சிப்புக்காக நோவாவை ஏற்படுத்தினார். ஆனால் அதையும் நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் அதை மனசுக்குள்ளே வச்சு சுத்தமாக அதை மறந்துட்டு மீண்டுமாய் தன்னுடைய பாவ காரியங்களில் என்ன பண்ணாங்க, ஈடுபட்டாங்க. வழிப்பறி, கொலை, கொள்ளை, மக்களை சூறையாடுறது, விபச்சாரம், வேசித்தனம் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைங்களா. இப்படிப்பட்ட பாவங்கள் பெருகிட்டே இருக்கவே யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணார், நாம் கடவுள் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய வழியை செவ்வை பண்ணி மக்களை மனம் திரும்ப செய்கிறதுக்காக அநேக காரியங்களில் யோவான் ஈடுபட்டார். ஆனால் பார்த்தீங்களா, அவங்க மனம் திரும்புகிற மாதிரியே இல்லை. அவர் சொல்கிறாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லி கொள்ள நினையாதிருங்கள். ஆபிரகாம் நாங்கள் மூதாதையர், அந்த காலத்தில் இருக்க 10 கட்டளையே நாங்கள் கடைப்பிடிச்சோம் அப்படியெல்லாம் சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க தப்பிக்க பார்த்தாங்க. அவங்க பலியிடுறதுனால தன்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு நினச்சாங்க. அப்படி இல்லை பிள்ளைங்களா. எப்போவுமே ஆண்டவருக்கு பிரியம், அதாவது எந்த ஒரு தவறும் செய்யாமல் இருக்கிறது தான். அவருக்கு பிரியமான காரியத்தை செய்துட்டு போவோமே, அவருக்கு என்ன பிடிக்குதோ, அவர் எதற்காக நம்மளை படைச்சாரோ அதன்படி வாழ்ந்துட்டு போவோமே. இதில் என்ன கஷ்டம் இருக்குது? நம்மளுக்கு தேவையானது, தேவையான உணவு, தேவையான இருப்பிடம், தேவையான நல்ல உறக்கம், இது போதாதா பிள்ளைங்களா? இதற்கு மேலே நம்ம ஆசைப்படுறதுனால தான் பல குற்றங்கள் செய்யவும் பல கொடுமைகள் செய்யவும் ஆளாகிறோம். பார்த்தீங்களா பிள்ளைங்களா, நம்ம சின்ன வயசுலேருந்தே போதுன்ற மனசோடு இருந்தோன்னு வச்சுங்களேன், எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி தானே குட்டீஸ்? பாய் குட்டீஸ்.